ஹலோ ட்ரெயினிஸ், இன்றைக்கி நம்ம போர்ட்டபிள் பவர் சர்க்குலர் சாவை யூஸ் செய்கிறது மற்றும் அதோட யூஸ் மற்றும் ப்ராக்டிஸ் செய்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் கற்றுப்பீங்க சாயிங்க்கு சர்க்குலர் சாவை செட் செய்கிறது, போர்ட்டபிள் பவர் சா யூஸ் செஞ்சு சாயிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் செய்கிறது. முதல்ல நம்ம ஜாப் சீக்வென்ஸை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கில் சீக்வென்ஸை ஆரம்பிக்கலாம். முதலில் நாம் பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். போர்ட்டபிள் பவர் சர்க்குலர் ரம்பத்தின் பிளக் மற்றும் லெட் சேதமடையாமல் இருப்பதை உறுதி செய்யவும். ஆன் ஆஃப் சுவிட்ச் சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். சிறிய துண்டுகளை வெட்டுவதை தவிர்க்க முயற்சிக்கவும். நீண்ட முடியை அணிய வேண்டாம், நீங்கள் ஒரு தூசு முகமூடியை பயன்படுத்த வேண்டும். நேரான விளிம்பிற்கு எதிராக வட்ட வடிவத்தை நகர்த்தவும். போர்ட்டபிள் பவர் சர்க்குலர் ரம்பத்தை பயன்படுத்தி அறுக்கும்போது அதை முன்னோக்கி மட்டுமே நகர்த்தவும். இப்போது வேலை வரிசைக்கு செல்லலாம். மடிப்பு விதியை பயன்படுத்தி மரத்துண்டின் அளவை சரிபார்க்கவும். மார்க்கிங் கேஜை பயன்படுத்தி வரைபடத்தை குறிக்கவும் மற்றும் சதுரத்தை முயற்சிக்கவும். 75 மில்லிமீட்டர் இடைவெளியில் 3 இணையான கோடுகளை வரையவும். காட்டப்பட்டுள்ளபடி மடிப்பு விதி, தச்சர் பென்சில் மற்றும் மார்க்கிங் கேஜ் ஆகியவற்றை பயன்படுத்தி அகல அளவு வேலையை வேலை பெஞ்சில் வைக்கவும். ஆர்பரின் பகுதியில் போர்ட்டபிள் பவர் சர்க்குலர் ரம்ப பிளேடை அமைக்கவும். வேலை தடிமன் ஆழத்தில் வெட்டு வழிகாட்டியை அமைக்கவும். வேலையில் இணையான கோட்டில் நேர் விளிம்பை ஆதரிக்கவும். ஸ்டாக் மீண்டும் மேஜையில் தட்டையாக இருக்க வேண்டும், அது வெட்டு வழிகாட்டி. இயந்திரத்தை இயக்கவும். சீரான அழுத்தத்துடன் மெதுவாக அறுக்கத் தொடங்குங்கள். குறிப்பிட்ட பென்சில் கோட்டின் பங்கு கோணத்தை பார்த்தேன். மற்ற அனைத்து குறிப்பிட்ட வரிகளுக்கும் இதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். இப்போது திறன் வரிசைக்கு செல்லலாம். பயன்பாட்டிற்கான சரியான பிளேடை தேர்ந்தெடுக்கவும், இது மிகவும் முக்கியம். ஆர்பரின் துளையின் சரியான அளவை மற்றும் வடிவத்தையும் தேர்ந்தெடுக்கவும். ஆர்பரில் பிளேடை வைத்து ஸ்பேனரால் நட்டை இறுக்கவும். அட்டவணை ஆதரவை நகர்த்தவும், வெட்டும் வழிகாட்டியை இறுக்கவும். வெட்டு வழிகாட்டி நிலையில் அவற்றை பூட்டவும். அனைத்தும் சரிசெய்தலையும் சரிபார்க்கவும். எப்போதும் பாதுகாப்பு கண்ணாடிகளை அணியுங்கள். கூர்மையான கத்திகளை பயன்படுத்துங்கள். இது சரியான அளவு மற்றும் வடிவ ஆர்பரின் துளை உள்ளதா? பணிப்பகுதியை அமைக்கவும். குறிக்கோள்: செயல்பாட்டை செய்ய இது உங்களுக்கு உதவும். குறிப்பு: வட்டமான பதிவு வெட்டப்படக்கூடாது. அறுக்கும் செயல்பாடு: வெட்டு வழிகாட்டிக்கு எதிராக வேலையை பிடித்துக் கொள்ளுங்கள். கரடுமுரடான துண்டுக்கு உணவளிப்பதன் மூலம் வெட்டப்பட்ட வெட்டை சோதிக்கவும். வேலை தள்ளும் இயந்திரம் மூலம் குறிக்கப்பட்ட வரி பார்த்தேன். சீரான அழுத்தத்துடன் செயல்முறையை தொடரவும் மற்றும் அறுக்கும் செயல்பாட்டை முடிக்கவும். கிளிக் செய்யும் சத்தம் கேட்டால் இயந்திரத்தை அணைக்கவும். அவ்வளவுதான், நாம் அறுக்கும் நடவடிக்கையை முடித்துவிட்டோம். போர்ட்டபிள் பவர் சர்க்குலர் சாவோட பிளக், லெட் மற்றும் ஸ்விட்சை கவனமாக செக் செஞ்சு சேஃப்டியை பார்த்துக்கிறத பார்த்தோம். ஸ்மால் பீசஸை கட் செய்யாமல் லூஸ் துணியை பாதுகாத்து எப்போதுமே டஸ்ட் மாஸ்கை போட்டுக்கிறத பார்த்தோம். சாவை ஸ்ட்ரெயிட் எட்ஜில் அலைன் செய்கிறது மற்றும் அதை முன்னாடி மற்றும் மூவ் செய்கிறத பார்த்தோம்.
ஜாப் சீக்வன்ஸில் வுட் மெஷர் செய்கிறது, parallel லைன்ஸ் மார்க் செய்கிறது, பிளேட் டெப்த்தை செட் செய்கிறது, மார்க் லைன்ஸை ஃபாலோ செஞ்சு கட் செய்கிறத பார்த்தோம். ஸ்கில் சீக்வன்ஸில் சரியான பிளேட் தேர்ந்தெடுக்கிறது, அபார்டில் செக்யூர் செய்கிறது, கைட்ஸை அட்ஜஸ்ட் செய்கிறது, காகல்ஸ் போட்டுக்கிறது மற்றும் ரஃப் பீஸால் டெஸ்ட் செய்கிறது, ஈவன் ப்ரெஷரில் சாயிங் ஆப்ரேஷன் செய்கிறது, கிளிக்கிங் ஆச்சுன்னா மஷீனை டர்ன் ஆஃப் செய்கிறது, எப்போதுமே சேஃப்டியை கவனத்தில் வச்சுக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.